Hi foodies, welcome back to my channel, Eat More with NimNa. நான் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது சூப்பர் ஃப்ளஃபி வாஃபிள்ஸ். சீனாக்களுக்கு சாக்லேட் சிரப், கேரமல் சிரப், ஹனி இவற்றோட கூட சர்வ் பண்ணலாம். வாஃபிள்ஸ் கூட ஸ்பைசியாக ஒரு டிஷ்ஷை செய்து சர்வ் பண்ணினா பெரியவங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாஃபிள்ஸ் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை என்று பார்க்கலாம் வாங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளவர் 1 cup, fresh milk 1 cup, melted butter 2 tablespoon, sugar 2 tablespoon, 1 egg, baking powder 1 teaspoon, vanilla. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட வாஃபிள் அயன் எப்படி யூஸ் பண்றன்றதையும் சொல்லி இருக்கிறேன். இந்த பாத்திரத்துக்குள்ள ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போடுவோம். மா 1 கப், சீனி 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், அதோட சேர்த்து கொஞ்சம் உப்பு. இப்போ இந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸை நல்லா கலந்து விடுவோம். அடுத்து இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வெட் இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்க போறேன். மாவுக்கு நடுவில் ஒரு குழி செய்துட்டு முட்டையும் உருக்கிய பட்டரும் சேர்க்கிறேன். நடுவில் வச்சு முட்டையையும் பட்டரையும் ஒன்றாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து கலந்து விடுவோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்க்கிறேன். இந்த ஸ்டேஜில் பிளெண்ட் பண்ணிக்கொள்ள வேணும். மிகுதி பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கடைசியா வெனிலா சேர்த்து கலந்து விடுவோம். இது என்னுடைய வாஃபிள் மேக்கர், வாஃபிள் அயன் என்றும் சொல்லுவாங்க. பாருங்க, செங்குத்தா திறக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இது ரவுண்ட் ஷேப்பில் காணப்பட்டாலும் உட்புறம் 5 இதழ்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ நாங்களும் வாஃபிள்ஸை 5 துண்டுகளாக வெட்டிக்கொள்ள முடியும். இது நான்ஸ்டிக் பேஸாக இருப்பதனால் கண்டிப்பாக வாஃபிள்ஸை எடுக்கிறதுக்கு சிலிகான் ஸ்பெச்சுலா யூஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். எக்காரணம் கொண்டு ஸ்டீல் கரண்டிகளை யூஸ் பண்ணக்கூடாது. உட்புறத்தை சுத்தப்படுத்துவதற்காக ஸ்டீல் வூல், மெட்டல் பேட்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. வாஃபிள் மேக்கர் கிளீன் பண்ண தண்ணி போட்டு கழுவுறதில்லை. யூஸ் பண்ணி முடிந்ததும் அப்படியே திறந்து வைக்க வேணும். அதற்கு பிறகு ஒரு ப்ரஷ்ஷால் துகள்களை தட்டி விடலாம். ஒரு காய்ந்த சாஃப்ட் துணியால் மெதுவாக துடைத்து கொள்ளலாம். வேணுமெண்டா ஒரு சாஃப்டான துணியை நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அந்த துணியால் துடைச்சும் விடலாம். ஒவ்வொரு தடவையும் பட்டர் ஊற்றுறதுக்கு முதல்ல ஒரு சிலிக்கன் ப்ரஷில் பட்டர் எடுத்து உட்புறத்தில் அப்ளை பண்ணிக்கொள்ள வேணும். ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க, நீங்கள் எந்த பிராண்ட் வாஃபிள் அயன் வாங்குறீங்களோ அந்த கைட் புக்கில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணித்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ண வேணும். நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறது பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபன்னா நிம்னா கூட சேர்ந்து ரெசிபிஸ் ட்ரை பண்ண விருப்பம் வேண்டா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நிம்னா எப்ப வருவா, என்ன கொண்டு வருவா என்று டக்கு டக்குன்னு தெரிஞ்சு கொள்ள வேணுமெண்டா அந்த பெல் ஐக்கனை டங்குன்னு அமைக்கிருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எப்பவும் வாஃபிள் மேக்கர் யூஸ் பண்ண முதல்ல ப்ரீ ஹீட் பண்ண வேணும். ரெட் கலர் லைட் எரியுது பாருங்க, அது கிரீன் கலரா மாறின உடனே நீங்க பேட்டர் ஊத்தலாம். பேட்டர் ரெடியா இருக்கு. வாஃபிள் அயனும் ப்ரீ ஹீட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நாங்கள் இப்போ பேட்டரை ஊற்றுவோம். நிரம்பி வழிய ஊற்றக்கூடாது. ஒரு அளவுக்கு ஊற்றிட்டு ஸ்பூனால் ஸ்ப்ரெட் பண்ணி விட வேணும். வாவ், ஃப்ளஃபியாக சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கு சாஃப்டாக வேணுமெண்டா பார்த்து ஏர்லியாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லை கிறிஸ்பியாக தான் வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் நேரம் கூடுதலாக வைக்கலாம். உங்களுடைய ஃபேவரட் டாப்பிங் ஆட் பண்ணலாம். இல்லாட்டி மேற்புறத்தில் ஐசிங் சுகர் தூவியும் சாப்பிடலாம். வாஃபிள் மேக்கரில் இருந்து வாஃபிளை வெளியில் எடுத்ததும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கக்கூடாது. சூடு ஆறுவதற்காக வயர் ரேக் ஒன்றில் பரத்தி வைக்க வேண்டும். அப்பதான் கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்பைசி மீட் டெவல் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வாஃபிளுக்கு வெனிலா சேர்க்க இல்லை. Keep watching us and keep smiling.